Liquor drinking is injurious to health. Smoking causes cancer. Smoking kills. என்ன வேலை ரவி? வேலை என்னன்னு தெரியல. ஃபோனில் வேணாம், நேரில் சொல்கிறேன்னு சொன்னான். வணக்கண்ணா. வாங்கப்பா. வணக்கண்ணா. நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் நம்பாமல் கூட போகலாம். ஆனால் அது பொய் இல்லை, கண் முன்னாடி நடந்துட்டுருக்கிற ஒரு அதிசயம்னு தான் சொல்லணும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னோடய தம்பி. இது இப்போ எடுத்த ஃபோட்டோ தான். 2 பேருக்கு ஒரே வயசுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? பார்க்க அப்படியே உங்களை மாதிரியே இருக்காரு. 2 பேருக்கும் ஒரே வயசுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப முடியாது. ஆமாம், இவர் ரொம்ப யங்காக இருக்க மாதிரி இருக்காரு. அதுதான் விஷயமே. உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியத்தை சொல்ல போகிறேன். இவனு நானும் ரெட்டை பிறவி. எனக்கு இப்போ வயசு 50 ஆக போகுது. ஆனால் இவன் இப்போவும் 25 வயசு பையன் மாதிரி தான் இருக்கான். அதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா. கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான். இது உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு ஆச்சரியம்தான். முழுசாக சொன்னால் உங்களுக்கு புரியும். நெடுங்குளம் சிவலிங்க பண்ணையாருக்கு 2 பசங்க. ஒருத்தன் வானவராயன், இன்னொருத்தன் வல்லவராயன். அவங்களுக்கு பரம்பரை சொத்து 50 ஏக்கர் இருந்துச்சு. 2 தலைமுறையா அதில் 3/4 தரிசு நிலமாக தான் இருந்துச்சு. பண்ணையார் இறந்து போனதுக்கப்புறம் இருக்கிற சொத்தை 2 பசங்களும் பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஊருக்கு வெளியே உதவாதுன்னு நினச்சி வானவராயன் விட்ட நிலம்தான் இன்னைக்கு வல்லவராயன் இளமையோடு இருக்கிறதுக்கு காரணம். அந்த நிலத்துல இருந்து அவனுக்கு ஏதோ ஒரு அதிசயம் கிடைக்குது. அவன் அதிகமாக ஊரில் இருக்கவே மாட்டான். நிலத்துக்கு ஆளுங்களை மட்டும் காவலுக்கு போட்டிருப்பான். ஆனால் எங்கே சுற்றினாலும் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அந்த நிலத்தை பார்க்க வந்துடுவான். பௌர்ணமினா ராத்திரி நேரம் இல்லை, பௌர்ணமியோட பகலில் தான் வருவான். அது என்னன்னு தெரிஞ்சுக்க உள்ளே போய் இது வரைக்கும் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் குடி, கூத்து, வயசு பொண்ணுங்களை கற்பழிக்கிறதுன்னு அவனோட அட்டூழியம் தாங்க முடியாமல் பாதி பேர் ஊரையே காலி பண்ணி போயிட்டாங்க. என்னதான் வானவராயன்கிட்ட பணம் சொத்துன்னு நிறைய இருந்தாலும் வல்லவராயனோட இளமைக்கு அவனால் ஈடாக முடியல. அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அது என்னன்னு கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்கும் தலைக்கு 25 லட்சம் கொடுக்குறேன். யோசித்து சொல்லுங்கள். ஓகேண்ணா, பண்ணிடலாம். இன்னும் 2 நாளில் பௌர்ணமி வரப்போகுது. அதுக்குள்ளே வேலையை முடிக்க பாருங்கள். ஆனால் அவன் வர அன்னைக்கு உள்ளே போகிறது ரொம்ப ஆபத்து. இதை சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. வெளியாளுங்க மாதிரி காட்டிக்க வேணாம். எதுவாக இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணுங்கள்.
அந்த ஆள் சொல்கிறது ஒன்றும் நம்புகிற மாதிரி இல்லையே ரவி. எனக்கும் நம்பிக்கையில் தான் பீட்டர். ஆனால் பொய்யான ஒரு விஷயத்துக்கு அவன் ஏன் 50 லட்சம் தரேன்னு சொல்ல போகிறான்? போய் தான் பார்ப்போம். நீ அந்த பக்கம் யாராவது இருக்கானான்னு பாரு. அந்த கடைசியில் 2 பேர் படுத்திருக்காங்க. அந்த ஆள் சொன்ன மாதிரி எதுவுமே வித்தியாசமாக இல்லையே. ஒருவேளை அவன் சொல்கிறது உண்மையாக இருந்தால் பௌர்ணமி அன்னைக்கு அவன் தம்பியை ஃபாலோ பண்ணி வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். வேணாம் பீட்டர், அது ரொம்ப ரிஸ்க்கு. இது ஏதோ நம்மளை சிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. வேலைக்கு 50 லட்சம் கிடைக்க போகும்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். பணம் கிடைக்கும் பீட்டர், அதுக்காக உயிரை விட முடியுமா? நீ ஊருக்கு கிளம்பு, அடுத்த வேலை வரும்போது சொல்கிறேன்.
கண் முன்னாடி நடந்திருக்கிற ஒரு அதிசயம் தான் சொல்லணும். இவன் ரெட்ட பிறவி. எனக்கு இப்போ வயசு 50 போதும். ஆனால் இவன் இப்போ 25 வயசு மாதிரி தான் இருக்கான். அது என்ன கண்டுபிடிச்சி என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் 2 பேர் தலைக்கு 25 லட்சம் கொடுக்குறேன். இன்னும் 2 நாள் வரப்போகுது. அதுக்குள்ள வேலையை முடிக்க பாருங்க. ஆனால் வரான்னு உள்ள போகிறது ரொம்ப ஆபத்து. குமார் ஏதாவது பாட்டை போட்டு விடு. அண்ணா வர நேரமாச்சு. அண்ணா ஊருக்குள்ள எவ்வளோ பேர் மைனரு, அவருக்கு ஏற்ற மாதிரி பாட்டை போட்டு விடு. மாயவாரம் சந்தையில் டென்ட் போட்டேன், மாசி மாச கூடுல ஒன்ன பார்த்தேன். தேவக்கோட்டை ரொட்டு மேல பாய போட்டேன், அட வெட்டி கொஞ்சம் ஈரமாச்சு காய போட்டேன். அடி தூத்துக்குடி சாத்துக்குடி தொப்புடுற பம்பரம்னா விடவா அடி கொரத்தே நான் கொண்டையில முள்ளு வச்சு 2 பக்கம் குத்தம் சின்ன கெழுத்து அடிலால பெருங்காயம் உடைச்சா பாலா வரும் சாயம் அடி கொம்புல தான் தேன் இருக்கு கொஞ்சிக்கிற நீ எனக்கு வா 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 இங்கே நீ வா. மச்சான்னு பிடிச்சிக்க மெதுவா ஓசி பீசா டான்ஸ் தான் போடுக்குவன் ஜீன்ஸ் தான் பாடா காத்தாட்டித்தான் நாம பறந்தடிக்கும் கூத்தாட்டித்தான் பாடா காத்தாடி பறந்தடிக்கும் கூத்தாடி பம்பு சிக்கம் பம்படிக்கும் ஜிம்பு சிக்கம் வணக்கண்ணா.
அது ஒரு பௌர்ணமிக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். இருட்டாகும்போது அந்த கல் திரும்ப மண்ணுக்குள்ளே போயிடும். நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை எங்கள் அண்ணன் வானவராயன் தான் அனுப்பியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு. ஒரு நாள் மத்தியானம் நல்லா குடிச்சிட்டு இந்த காட்டுக்குள்ளே படுத்து கிடந்தேன். கையில் ஒரு ஊறுகாய் பாக்கெட்டு கூட இல்லை. நாக்கு வர வரன்னு இருக்குன்னு கையில் கிடைத்ததெல்லாம் எடுத்து சாப்பிட்டேன். பார்க்க காளான் மாதிரியே இருந்துச்சு. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் 10 நாளைக்கு பசியே எடுக்கலை. ஆனால் உடம்பெல்லாம் முறுக்கேறி யாரையாச்சும் தூக்கி போட்டு மிதிக்கணும், எவளையாச்சும் கையை பிடிச்சி இழுக்கணும் போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்குன்னு தெரிஞ்சு தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். நான் நினச்சா இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் என் வீட்டு தோட்டத்தில் கூட வச்சுக்கலாம். ஆனால் இதோட ரகசியம் தெரிஞ்சா என் சொந்த மகனே எனக்கு தெரியாம ஆடுவான். இந்த காடும் என் மேலே இருக்கிற பயமும் தான் இதுக்கு பாதுகாப்பு. என்னடா சொந்த மகனுக்கு சொல்லக்கூடாத ரகசியத்தை ஓண்ட சொல்கிறேன்னு பார்க்குறியா? ஏன்னா நீ தான் இந்த காட்டை விட்டு உயிரோட வெளியே போக போகிறது இல்லையே. வாடா.
நான் நினச்சிருந்தா இவனை உயிரோடு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் எப்படியும் என்னை தேடி இவன் கண்டிப்பாக வந்திருப்பான். அது வரைக்கும் என்னால் நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியாது. மனுஷனாக பிறந்துட்டு நியாயம் தர்மம்லாம் பார்த்தா எப்படி? இதை எடுத்துகிட்டு போய் வானவராயன் என்கிட்ட கொடுத்தா எனக்கு 50 லட்சம் கிடைக்கும். ஆனால் அந்த இளமையை வச்சு அதை விட அதிகமாகவே என்னால் சம்பாதிக்க முடியும். எப்படியும் ஒரு நாள் இன்னொருத்தன் வந்து என்கிட்ட இருந்து இதை எடுத்துகிட்டு போக தான் போகிறான். அது வரைக்கும் என்னோட நேரம்